டெல்டாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ஹாலிவுட்டில் மிகவும் எதிர்பார்ப்புடன் வெளியாகியுள்ள மார்டல் காம்பட் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தமிழ் டப்பிங்லேயே நம்ம ஊர் தியேட்டர்லேயே வெளியாகிருக்கு. 2021 இதோட முதல் பாகம் வெளியானது. இப்போது இரண்டாவது பாகம் வெளியாகி இருக்கு. இதோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, எடினியா என்ற ராஜ்யத்தை ஆண்டு வரும் தலைவர் ஜெரோட், அதே மாதிரி திரிசங்கு லோகமான அவுட்வேலோட தலைவன் சவாகான். இந்த ஜெரோட்டு சவாகான் ரெண்டு பேரும் மார்டல் காம்பட்ங்கிற போட்டியில் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. எடினியாவோட தலைவன் ஜெரோட்டை சவாகான் கொன்னுடுறான். மார்டல் காம்பட் போட்டியில் ஜெயிச்சதால் எடினியாவோட ராணியை தனக்கு துணைவியாகவும் இளவரசிய கிட்டானாவை தனது மகளாகவும் ஆக்கிக் கொள்கிறான். அந்த எடினியா ராஜ்யமே சவாகானுக்கு அடிமையாயிடுது. ஒன்று மண்டியிடுங்கள், இல்லை மரணத்தை தழுவுங்கள் அப்படின்னு சொல்கிறான் சவாகான். சொன்ன மாதிரியே எந்த எதிர்ப்பும் இல்லாமல் எல்லோரையும் மண்டியிட வைக்கிறான். இளவரசி கிட்டானாவை இனிமே நீ என்னோட மகள், என் கூட வந்துடுன்னு அழைச்சிட்டு போயிடுறான். ஒரு 10 வயசில் குட்டி இளவரசியாக போன கிட்டானா பெரிய கதாநாயகியாக வளர்ந்துடுறா. ஆனால் அவளோட மனசுக்குள்ளே தன்னோட அப்பாவை தன் கண் முன்னாடி கொலை செய்த சவாகானை தன் கையாலே கொல்லணும்னு ஒரு வெறி இருக்குது கிட்டானாவுக்கு. இதுக்கு நடுவில் 10வது மார்டல் காம்பட் டோர்னமெண்ட் நடக்க போகுது. இந்த தடவையாவது திரிசங்கு லோகமான அவுட்வேல்டை சேர்ந்த நபர்களே ஜெயிச்சிட்டா பூமியும் அவங்களுக்கு அடிமையாயிடும் என்பதால் படத்தில் இருக்கக்கூடிய வீராதி வீரர்கள் எல்லோரும் களத்தில் இறங்குறாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மார்டல் காம்பட் போட்டி வர உள்ளதால் அதில் போட்டியிட பூலோக தரப்பில் இருந்து ஒரு வீரர் வேண்டும் என்பதால் லார்ட் ரைடன் மற்றும் அவரது குழு ஒரு காலத்தில் டாப் ஹீரோவாக இருந்த ஜானி கேஜை அழைத்து வருகின்றனர். அவரோ நான் வெறும் நடிகர் மட்டுமே என்பதால் எனக்கு இதில் போட்டியிட விருப்பம் இல்லை, என்னால் சண்டையெல்லாம் போட முடியாதுங்கிறாரு. ஆனாலும் அவர் சண்டையில் களமிறங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. மறுபுறம் தனது அப்பாவை கொன்று ராஜ்யத்தை கைப்பற்றி தனது நாட்டை அடிமையாக்கிய சவாகானை பழிவாங்க இளவரசி கிட்டானா ரகசியமாக சில வேலைகள் செய்கிறார். கிட்டானாவின் எண்ணம் ஈடேறியதா, ஜானி கேஜ் எப்படி சண்டையிட்டு பூலாகுத்தை காப்பாற்றினார் என்பதே மீதி கதை. பிரபலமான மார்டல் காம்பட் வீடியோ கேமை வைத்து 1995 அதே பெயரில் வெளியானது. அப்புறம் மீண்டும் மார்டல் காம்பட்ங்கிற படத்தை சைமன் மெக்வேட் அவர் 2021 எடுத்திருந்தார். அதே இயக்குனர் தான் தற்போது 2ஆம் பாகத்தையும் இயக்கியுள்ளார். கதையை விட ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஹீரோ கார்ல் அர்பன் சண்டை காட்சிகளில் மிரட்டினாலும் அவரை விட பிற கதாபாத்திரங்களை ஸ்கோர் செய்கின்றனர். குறிப்பாக ஜெசிகா, அடேலின் ஆகிய ஹீரோயின்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த படம் 2021 வெளியான மார்டல் காம்பட்ங்கிற படத்தோட சீக்குவலாகவும் மார்டல் காம்பட் ஃபிலிம் சீரீஸில் 4வது இன்ஸ்டால்மெண்ட்டாக வெளியாகி இருக்குது. 2021 வெளியான ஃபஸ்ட்டு பார்ட்டு அதில் கிளைமேக்ஸில் கடைசி அரை மணி நேரம் ரொம்ப பரபரப்பாக போவோம். ஆக்ஷன் அதகலம் தான். இந்த பாட்டில் கடைசி அரை மணி நேரம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. படம் தொடங்குனதுலேருந்தே சீனுக்கு சீனு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். சண்டை காட்சிகள் தெறிக்க விட்டுருக்கு படக்குழு. கிட்டானா போடுற சண்டையெல்லாம் வேறு லெவல் சம்பவம் தான். டெக்னிக்கலாக சவுண்டான படம். ஸ்டண்ட் காட்சிகள் அதிகம் விரும்பி பார்க்கும் ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். 2021 வெளியான படத்தோட சீக்குவலுங்கிறதால அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் பார்த்தா தெளிவாக உங்களுக்கு புரியும். இல்லைனாலும் ஸ்டாண்டலோன் ஃபில்மாகவே இதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக புரியும்படியாக தான் இதை எடுத்திருக்காங்க. மார்டல் காம்பட்னா சாகும் வரை சண்டையிடுதல், அதுதான் இந்த டைட்டிலுக்கான அர்த்தம். ஒரு கெட்டவன் அதிக சக்தி உள்ளவனாக இருக்கான், அவனை அழிக்கவே முடியாதுங்கிற நிலையில் எல்லோரும் சேர்ந்து அவனை அழிக்கிறாங்க. இவ்வளோதான் இந்த படத்தோட மைய கதை. அதிக சக்தி மிக்க ஒருத்தனை சாதாரண சக்தியுள்ள ஒருத்தன் அடித்து ஜெயிக்க முடியுமானா முடியாதுன்னு தான் தோணும் எல்லோருக்கும். ஆனால் சில யுக்திகளை கையாண்டா கூட்டணி அமைச்சா
ஜெயிக்க முடியும். எவ்வளோ பெரிய பலம் பொருந்திய ஆளாக இருந்தாலும் நம்ம புத்தியை யூஸ் பண்ணி சில யுக்திகளை கையில் எடுத்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மார்டல் கம்பேர்ட்டுங்கிறது உலகம் பூரா மார்டல் கம்பேர்ட்டுக்குன்னு உலகம் பூரா பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற வகையில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு 45-50 வயதை கடந்தவர்களுக்கு இந்த படம் புரியுமான்னு தெரியல, புரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. படத்தில் சண்டையா, படத்துக்குள்ளே சண்டையா, இல்லை ஒரு படத்தில் ஒரு 4-5 சண்டை வைக்கலாம். இதே சண்டைக்குள்ளே அங்கங்கே லைட்டாக டைலாக் வச்ச மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படம் முழுவதுமே ஆக்ஷன் சீக்வன்ஸு, சண்டை காட்சிகள் தான். இதை போன போதுன்னு அங்கங்கே சில டைலாக் பேசியிருக்காங்க. படம் முழுவதும் யாராவது ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சண்டையான்னு ஒரு அயற்சி தட்டுது நமக்கு. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவல் கண்டென்ட்னு எதுவும் கிடையாது. ரத்தம் தெறிக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் படத்தில் இருக்குது. வெட்டி வீசக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது. சர்டிஃபிகேட்டில் தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.